ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு மேல் சைடு தையல் வராமல் கேன்வாஸ் வச்சு அடிச்சு திருப்பி உள் சைடு தையல் போகிற மாதிரி எப்படி தைக்கலான்னு தான். ஃபினிஷிங் நல்லாவே வரும். இதுக்கு முன்னாடி கிளாத் வச்சு எப்படி அடிச்சு திருப்பலான்னு நிறைய வீடியோலேயே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் கேன்வாஸ் கட் பண்ணி அயன் பண்ணி அதுக்கு முன்னாடி எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நெக்கு சுற்றளவோட 2 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை 2ஆக மடிச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு 2.5 இன்ச் அகலம் மேல் சைடு வச்சுக்கலாம். கீழ் சைடு 2.25 இன்ச் அகலம் வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு சேர்த்தி வச்சுக்கலாம். கேன்வாஸ் ஒட்டி தான் நம்ம தையல் அடிக்கிறோம், கேன்வாஸ் மேலே அடிக்கிறது இல்லை. ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது கழுது சுற்றளவு கட் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். ஏன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு மாதிரி மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் வரும், ப்ளவுஸில் ஒரு மாதிரி இருக்கும், அப்போ செட் ஆகாது. இந்த மாதிரி அடிச்சு திருப்போம்னா கழுத்து சுற்றளவு கட் பண்ணாமல் விட்டுறணும். நெக்கில் மட்டும் அடிச்சு திருப்பிக்கலாம். மேல் சைடு என்ன மார்க் பண்ணுமோ அதே தான் கீழ் சைடும் பண்ணியிருக்கு. ரவுண்ட் ஷேப் அதிகமாக வேணும்னா கீழ் சைடு இன்னும் 1/4 இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பும் அதிகமாக வரும். ஒரே மார்க்கில் கூட மேல் சைடு 2.25 இன்ச், கீழ் சைடு 3 இன்ச் வச்சு ஸ்கேலில் கோடு போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் அது புரியணும் அப்படிங்கிறக்காக தான் 2 மார்க் பண்ணுறேன். தைக்கிறதுக்கு ஒரு மார்க்கு, கழுத்து சுற்றளவு என்ன வரும், ப்ளவுஸ் கட் பண்ணும்போது எப்படி வெட்டுவோமோ அதையே தான் இப்போ சொல்லியிருக்கு. அதுக்கு பின்னாடி தைக்கிறதுக்கு என்ன சேர்த்தி வருமோ அதுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கு. இப்போ கீழ் சைடு 3 இன்ச் இருக்குது, மேல் சைடு 2.25 இருக்குது. அதே அளவில் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்த பின்னாடி அதிகமாக இருக்கிற அந்த சைடு இருக்கிற கேன்வாஸை 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதில் நான் கட் பண்ணும்போது 3/4 இன்ச்சு தான் இருந்தது. ஆனால் துணி மடித்து தைக்கும்போதும் கேன்வாஸ் சுற்றளவு அதிகமாக தெரிஞ்சது. கிளாத்து ரொம்ப மொத்தமாக இருக்கும்போதும் இப்போ கட் பண்ணும்போது குறைவாக தான் இருக்கும், ஆனால் அடித்து திருப்பும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்து ஃப்ரண்ட் சைடு நெக்கை கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு 9 இன்ச் லென்த் இருக்குது, 3 இன்ச் அகலம் இருக்குது. ப்ளவுஸில் கட் பண்ணும்போதும் 2ஆவது ஒரு மார்க் பண்ண அளவு தான் கட் பண்ணியிருப்போம். தைக்கிறதுக்கு அந்த 1/4 இன்ச் சேர்த்தி வந்துடும். அதை தான் இப்போ கட் பண்ணி எடுத்து கேன்வாஸ் ஒட்டியே தையல் அடிக்கிற இவ்வளோ தான் இதுக்கு வித்தியாசம். ஃப்ரண்ட் சைடு நெக்கு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேல் சைடு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் இல்லாமல் 1/2 இன்ச்சு விட்டு அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது கிளாத் ரொம்ப திக்காக இருக்காது. கேன்வாஸ் 2ஐயும் மடித்து ஜாயின் பண்ணோம்னா மேல் சைடு அதிகமான திக்னஸாக இருக்கும். அதனால் 6 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடு அதே மாதிரி 1/2 இன்ச்சு மேல் சைடு அப்படியே விட்டுடலாம், கிளாத்து மட்டும் இருக்கிற மாதிரி. ஃப்ரண்ட் சைடு 2.5 இன்ச் ஒரு மார்க்கு, 1/4 இன்ச் சேர்த்தி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 2.25 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். உள் சைடு கிளாத் வச்சு அடிச்சு திருப்பி உள் சைடே தையல் அடிக்கிறத விட இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா வரும். இதிலே வேறு மாடல் வேணுனாலும் நம்ம கட் பண்ணி அதுக்கு முன்னாடி அடிச்சு திருப்பிக்கலாம். அதிகமாக வளைவு இல்லாமல் சிம்பிளாக வர மாதிரி இருந்தால் கேன்வாஸ் அடிச்சு திருப்புறது நல்லா வரும். இதில் கட் பண்ணும்போது 3/4 இன்ச்சு தான் இருந்தது. ஆனால் கெட்டியான கிளாத்தாக இருக்கிறதுனால மடித்து தைக்கும்போதும் ரொம்ப அதிகமாக அகலம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் 1/2 இன்ச்சு மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணால் சரியாக இருக்கும். பேக் சைடு இருக்கிறதும் அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். கிளாத்துக்கு உள் சைடு மாறாமல் மார்க் பண்ணிக்கலாம். அயன் பண்ணும்போது உள் சைடு வச்சு அயன் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வைக்கிறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஹீட் வச்சு அயன் பண்ணி பார்க்கலாம் கிளாத் சுருங்குதான்னு. ஒவ்வொரு கிளாத்து அயன் பண்ணோம்னா ரொம்ப சிங்கேஜ் ஆகும். நெக் சுற்றளவு 5.5 இன்ச் மேல் சைடு வர்ற மாதிரி கேன்வாஸ் வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி அயன் பண்ணிக்கலாம். அப்போ கழுத்து சுற்றளவு கரெக்டாக இருக்கும்.
அயன் பாக்ஸ் ஹீட் வைக்கும்போது பாலிஸ்ட்டுக்கு என்ன வைப்போமோ அதையெல்லாம் வச்சுக்கலாம். அதிகமாக ஹீட் வச்சா கிளாத்து சுருங்கிடும். கேன்வாஸும் அதிகமாக ஹீட் தாங்காது, ஏன்னா இது நைஸ் கேன்வாஸு. அயன் பாக்ஸ் எடுக்கும்போதும் இந்த ஸ்கேலில் வச்சு அமுத்தினோம்னா அந்த ஹீட்டுக்கே ஒட்டிக்கும். இன்னும் ஒட்டாமல் தூக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கேன்வாஸ் பேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் அயன் பாக்ஸ் கரெக்டாக வச்சு தேய்ச்சிக்கலாம். அயன் பாக்ஸ் நல்லா வெயிட்டாக இருந்ததுன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸ்கேலில் நாம் தேய்ச்சதுனாலும் ஒட்டிக்கும். திருப்பி அந்த சைடும் தேய்ச்சிக்கலாம். நெக்ஸ்ட் சுற்றளவு கரெக்டாக இருக்குது. கிளாத்து முதலே தேய்க்கும் போதும் சுருங்கிறதா இருந்தனாலும் சுருங்கிடும். பின்னாடி ப்ளவுஸ் அயன் பண்ணும்போதும் அதிகமாக சுருங்காது. கேன்வாஸு அதே அளவு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு நெக்கு சுற்றளவு குறைவாக இருக்கிறதுனால கிராஸாக வச்சுக்கலாம். ஃபினிஷிங் நல்லா வரும். பேக் சைடு பீஸுக்கு வைக்கிறதுக்கு துணி அதிகமாக இல்லை, அதனால் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கு. கிராஸ் துணி இருக்கிறதுனாலையும் அதிகமாக சுருங்காமல் நீட்டாக இருக்கும். ஸ்கேல் எந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி விடுறோமோ அந்தளவுக்கு நல்லா கேன்வாஸ் ஒட்டிக்கும். திருப்பி உள் சைடும் பேக் சைடும் நல்லா தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு பேஸ் தேய்ச்சிக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நெக் சுற்றளவு கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கு. 2.5 இன்ச் அகலம் இருக்குது. அயன் பண்ண கிளாத்தில் மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். மேல் சைடும் 1/2 இன்ச்சு அப்படியே விட்டுடலாம். பெரிய தையல் வச்சு சுற்றி மடித்து தைச்சிக்கலாம். பிசுரெல்லாம் உள் சைடு போயிடும். சின்ன சின்ன ஃப்ளிட் வர மாதிரி வளைவுக்கிட்ட வச்சுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக வரும். கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால மடித்தோம்னாலும் மடிஞ்சு கொடுக்காமல் மேல் சைடு தூக்குன மாதிரியே வரும். இதே நைஸ் கிளாத்தாக இருந்தால் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடும் அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். 1/2 இன்ச்சு மட்டும் கிளாத் விட்டுடலாம். ஃப்ரண்ட் சைடு பீஸு கிராஸ் பீஸ், அதனால நல்லா மடிஞ்சு கொடுக்கும். மேல் சைடு தூக்காமல் வரும். வளைவுக்கிட்ட மட்டும் 2 ஃப்ளிட் வச்சு அப்படியே மடித்து தைச்சிடலாம். தைச்சி எடுத்த பின்னாடி உள் சைடு 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு அளவாக விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு அதிகமாக துணி இருந்ததுனாலும் நல்லா திரும்பி வராது. மடிக்கும் போதும் 1/4 இன்ச்சு மேலே ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும். ரெண்டும் ஒரே அளவு இருக்குது. பேக் சைடு பீஸு உள் சைடு மார்க் பண்ணிக்கலாம். உள் சைடு மேல் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தை விட 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி துணி இருக்குதான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு பின்னாடி மேல் சைடு கழுத்து அளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்கு. அதுக்கு மட்டும் பெரிய தையல் வச்சு அடிச்சுக்கலாம். கிளாத் எங்கேயும் நகராது. மேல் சைடு 5 இன்ச்சுக்கு மட்டும் தையல் அடித்த பின்னாடி கட் பண்ணி எடுத்துடலாம். பீஸ் அப்படியே கீழ் சைடு நவுத்திக்கலாம். கீழ் சைடும் பெரிய தையல் வச்சு ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் அடிச்சுக்கலாம். சைட்லேயும் 2 பக்கம் பெரிய தையல் வச்சு அடிச்சுக்கலாம். கழுத்து திருப்பின பின்னாடி பிரித்து எடுத்துக்கலாம். பெரிய தையல் அடித்த பின்னாடி ஒட்டின கேன்வாஸை மேல் சைடு வர மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். மேல் சைடு 1/2 இன்ச்சு விட்டது அப்படியே இருக்குது. ப்ளவுஸ் கிளாத்தும் கேன்வாஸும் கரெக்டாக நேர் வச்சு இதுக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இப்போ எதுவுமே எங்கேயும் நகராது. தையல் அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. மேல் சைடு 1/2 இன்ச்சு கேன்வாஸ் இல்லாமல் கிளாத் மட்டும் இருக்குது. கேன்வாஸ் ஓட்டின மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். சின்ன தையல் வச்சுக்கலாம். வளைவுக்கிட்ட வரும்போது மெதுவாக தைச்சிக்கலாம். 1 இன்ச்சு தைச்ச பின்னாடி நிறுத்தி மெதுவாக அப்படியே திருப்பிக்கலாம்.
கையில் அப்படியே அமுத்தி பிடிச்சிட்டோம்னா கிளாத் எங்கேயும் நகராது, கேன்வாஸும் அப்படியே இருக்குது. சுற்றியும் நம்ம தையல் அடிச்சுக்கிறதுனால பீஸ் எங்கேயும் நகராது. அதனால் தைக்கிறது அப்படியே மெதுவாக தைச்சிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வரும்போது வேகமாக தைச்சிக்கலாம். கீழ் சைடு இருக்கிற கிளாத்து மட்டும் அப்படியே அமுத்துன மாதிரி பிடிச்சிக்கலாம். அப்போ தான் உள் சைடு இழுக்காமல் கரெக்டான அளவு வரும். எல்லா அளவுமே சரியாக வந்துருச்சு. கழுத்து சுற்றளவு 5.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இறக்க 9.5 இன்ச்சு இருக்குது. ஜாயின்மெண்டில் 1/2 இன்ச்சு போனாலும் 9 இன்ச்சு இறக்க கரெக்டாக இருக்குது. கேன்வாஸ் ஒட்டி தையல் அடித்தது ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வந்திருக்கு. உள் சைடு இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். 1/4 இன்ச்சு அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அதிகமாக கிளாத் இருந்ததுனாலும் நல்லா திரும்பி வராது, உள் சைடு இழுத்த மாதிரியே போகும். அதனால் 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கிளாத்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னொரு பாயிண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். எந்தளவுக்கு உள் சைடு கிளாத்து குறைவாக இருக்கோ அப்போ தான் நல்லா திரும்பி வரும். வளைவுக்கிட்ட கட் பண்ணி விட்டல தையலில் படாமல். கேன்வாஸ் அப்படியே மடித்து விட்டுக்கலாம். நகத்தில் கீறி விட்டோம்னாவே உள் சைடு போகிற மாதிரி நல்லா திரும்பி வந்துடும். லைனிங் கிளாத் தனியாகவும் ப்ளவுஸ் கிளாத் தனியாகவும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஒட்டின கேன்வாஸு லைனிங் கிளாத் சைடு தள்ளி விட்டுக்கலாம். ஊசி அடைக்கி அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வரும்போது கரெக்டாக வரும். இது ப்ளவுஸ் கிளாத்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கேன்வாஸ் இந்த மாதிரி மடங்கின மாதிரி தான் வரும். அப்படியே மெதுவாக தைச்சிக்கலாம். உள் சைடே திருப்பி வச்சுக்கலாம். ரொம்ப திருப்பினோம்னா கேன்வாஸ் அயன் பண்ணது விட்டு போயிடும். வளைவுக்கிட்ட மட்டும் பொறுமையாக தைச்சோம்னா சரியாக வந்துடும். தையல் அடித்த பின்னாடி நல்லா திரும்பி வந்துடும். இதே நல்லா நைஸ் கிளாத்தாக இருந்தால் நல்லா திரும்பி வரும். கிளாத்து ரொம்ப கெட்டியாகிற ஒரே காரணம்தான், கேன்வாஸ் கட் பண்ணும்போது 3/4 இன்ச்சு தான் இருந்தது. இந்த கெட்டியான கிளாத்து மடித்து தைக்கும் போதும் உள் சைடு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி ரொம்ப அகலமாக இருக்குது. அதனால் எப்போ கட் பண்ணும்போதும் 1/2 இன்ச்சு மட்டும் கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். இப்போ நல்லா திரும்பி வந்துருச்சு. இதை குறைவாக ஹீட் வச்சு இன்னொரு அயன் பண்ணோம்னா மேல் சைடு தூக்காமல் கரெக்டாக இருக்கும். இது அப்படியே இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். கிளாத்து நல்லா மடிஞ்சு வந்துடும். பீஸு அப்படியே திருப்பிக்கலாம். கேன்வாஸ் ஒட்டின மாதிரியே லைனிங் கிளாத்தில் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தை அப்படியே வளைவாக எடுத்து வச்சுக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்தையும் ரவுண்டாக அந்த சைடு தள்ளி விட்டுக்கலாம். கேன்வாஸ் மட்டும் இடையில நல்லா வளைவாக இருக்கணும். என்ன ஷேப்பில் இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும். அப்போ லைனிங் கிளாத்து எண்டில் முடியும் போது ஈவனாக வரும். லைனிங் கிளாத்தை நல்லா இழுத்து வச்சுக்கலாம், கையில் லூஸ் விடாமல். கேன்வாஸ் கெட்டியாக இருக்குது, லைனிங் கிளாத்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதனால் நல்லா கையில் இப்படி அமுத்தி பிடிச்சிக்கலாம். கேன்வாஸ் மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கலாம். எண்டில் முடியும் போது கரெக்டாக வரும். பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் பத்தாமல் வந்திருக்கு, அதை அப்படியே கட் பண்ணிடலாம். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். நீ இதுக்கு எந்த தையலும் தேவையில்லை, சுற்றி மட்டும் பெரிய தையல் வச்சு அடிச்சுக்கலாம். குறைவாக ஹீட் வச்சு ஒரு அயன் பண்ணோம்னா போதும். ஃபினிஷிங் நல்லா வந்துருச்சு, அவ்வளோதான். பெரிய தையல் வச்சு சுற்றி தையல் அடிச்சுக்கலாம். கிளாத் எங்கேயும் நகராமல் இருக்கிறதுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பீஸ் அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கலாம். கீழ் சைடு பீஸும் கரெக்டாக வந்துடும். அதிகமாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபினிஷிங் நல்லா வந்துருச்சு. மேல் சைடு எந்த தையலும் இல்லை, எல்லாம் உள் சைடு போயிடுச்சு. கிளாத்து நகராது,
க்ரிப்பாக நல்லா நிற்கும், கழுத்து லூஸ் வராது. அடுத்து ஃப்ரண்ட் சைடு தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் கிராஸ் கட்டிங்கு, கழுத்து சுற்றளவு கட் பண்ணாமல் அப்படியே இருக்குது. பேக் சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான். மேல் சைடு 1/2 இன்ச்சு கிளாத்து மட்டும்தான் இருக்கும், கேன்வாஸ் இருக்காது, தைக்கிறதுக்கு விட்டுருக்கு. கிளாத்து நகராமல் கரெக்டாக வச்சுக்கலாம். ஒரு பெரிய தையல் மட்டும் அடித்து விட்டுடலாம் சென்டரில். என்ன இறக்கம் இருக்கோ அதுக்கு மட்டும் கட் பண்ணி விட்டுருக்கு. அதே அளவு கேன்வாஸ் வச்சுக்கலாம். மேல் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு கிளாத் மட்டும் இருக்கிற மாதிரி விட்டுடலாம். கேன்வாஸ் ஒட்டின மாதிரியே சின்ன தையல் வச்சு அப்படியே சுற்றி அடிச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப் மட்டும் கரெக்டாக வரணும், வடிவில் போயிடக்கூடாது. நிறுத்தி திருப்பும் போதும் 1/4 இன்ச்சு அதிகமாக விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். உள் சைடு தையலில் படாமல் கட் பண்ணி விட்டுக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். லைனிங் கிளாத் இருக்கிற சைடு கேன்வாஸ் அப்படியே திருப்பி உள் சைடு தையல் அடிச்சுக்கலாம். இதுலேயும் வளைவை நல்லா திருப்பி வச்சுக்கலாம். கேன்வாஸ் மட்டும் நல்லா திருப்பிக்கலாம். மெதுவாக எடுத்தோம்னாவே சரியாக வந்துடும். ஒரு தையல் அடிச்சிட்டோம்னா நல்லா அதே திரும்பி வந்துடும். கேன்வாஸ் அப்படியே லைனிங் கிளாத் சைடு தள்ளி விட்டுடலாம். ஊசி அடைக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். கீழ் சைடு வளைவாக வச்சுக்கலாம். கேன்வாஸ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தை மட்டும் நல்லா கிரிப்பாக வச்சுக்கலாம், இல்லைன்னா கீழ் சைடு பத்தாமல் வந்துடும். ஒரு விரல் அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கலாம். கிராஸ் கட்டிங்கு இப்போ சரியாக வந்துருச்சு. பேக் சைடு தான் கொஞ்சம் சிரமமாக தெரியும். ஃப்ரண்ட் சைடு சின்ன வளைவு அப்படிங்கிறனால ஈஸியாக தைச்சிக்கலாம். பீஸ் அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பின பின்னாடி நீட்டாக வந்துருச்சு. இதுக்கு அயன் பண்ணவே தேவையில்லை. சுற்றியும் பெரிய தையல் வச்சு அப்படியே தையல் அடிச்சுக்கலாம். கேன்வாஸில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அயன் பண்ணி எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். கிளாத் வச்சு அடித்து திருப்பிட்டு இருந்தவங்க இந்த வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் போய் சேரும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிவடையுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.